இந்த வீடியோ பாலியில் இருக்கிற தனாலுட் என்ற ஒரு இந்து கோயிலை பற்றித்தான். இந்த கோயிலை பாம்புகள்லாம் பாதுகாக்குது. இதன் இந்த கோயில் மேலே நின்று பார்த்தா அப்படித்தான் இருக்கும். இந்த கோயிலை இந்த நிரார்த்தாண்ட ஒரு இந்து முனிவர் தான் கட்டினவராம். அவர் தான் பாம்பை புறவி எடுத்து இந்த கோயிலை பாதுகாத்து வராராம். நாங்கள் இந்த கோயிலுக்கு போன நேரம் இந்த கோயிலை பற்றி முழுக்க எடுத்து நாங்கள் அந்த வீடியோ தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. இது ஒரு அழகான ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு லோ டை நேரம் தான் போகலாம், அதாவது நீர்மட்டம் குறைஞ்ச நேரம், கடல் நீர்மட்டம். மற்றும்படி பயங்கர அலையெல்லாம் வரும். சில வேளை காற்றடித்து அலை வந்தாலும் உள்ளுக்க போக விட மாட்டணும். இதான் இந்த கோயில். இதுகள்லாம் இந்த பாம்பு, இப்போவும் இந்த கடல் பாம்புகள் இங்கே இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். இது ஹோலி புனிதமான பாம்பாம். இதை போய் கிட்ட பார்த்து கும்பிட்டா இதால் நன்மை கிடைக்கும் என்று சொல்லினோம். அதோட இதில் ஒரு புனித நீரூட்டும் இருக்குது. அந்த தண்ணியை தெளித்து உங்களுக்கு காதில் பூ வச்சு அரிசியில் பொட்டும் வச்சு விடுவினோம். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் காசு தானமாக கொடுத்தா சரி. இது கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 2-3 மணித்தியாலும் நீங்கள் இதுக்கு இதெல்லாம் இதுக்குள்ள இளநீர் கடை எல்லாம் இருக்குது. அதோட வேறு அங்கால இன்னொரு கோயிலும் இருக்குது. பட் இங்கே கோப்பி லுவாக்கண்டு மரநாய் கோப்பி என்னது கொஞ்சம் விற்கிறவ. இதை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன், என்னென்னு இந்த கோப்பி செய்கிறதுண்டு. இந்த தனாலோட்டண்ட இந்த இந்து கோயில் பாலியில் சவுத் வெஸ்ட்டில் இருக்குது. இது கடல் கரையோடு தான் இருக்குது. இதை பற்றின முழு விவரங்களை நான் உங்களுக்கு போக சொல்கிறேன். இந்த கோயிலுக்கு கடல் மட்டம் தண்ணி குறைய இருக்கிற நேரம் தான் போகலாம், அதாவது ஒரு மத்தியானம் போல் லோ டைமுக்கு. நீங்கள் மேலே இருந்து வகையாக கோயில் இப்படித்தான் இருக்கும். இது கடல் கடவுள், அதாவது இந்து சமயத்தின் முறையில் சீகோட் என்று சொல்லி அவருக்காண்டித்தான் கட்டினதாம். இங்கே கூட சிவன் தான் வேண்ட முதல் கடவுள். இதில் போய்க்கு ஒரு பெரிய பிள்ளையார் சிலை இருக்கும். அந்த வாசலுக்கு முன்னால் பெரிய பிள்ளையாட்ட சிலையில் நீங்கள் பார்க்குறது இதான். இதுக்கு இந்த போகிற உள்பக்கம். இதில் போய் டிக்கெட் எடுத்துக்கொண்டு அப்படியே உள்ளுக்க நடந்து போகலாம். இது ஒரு பெரிய இடம், அந்த கடற்கரையோடு இருக்குது. இதில் 4-5 சின்ன கோயில்களும் இருக்குது. இந்த கடலுக்கு இருக்கிற கோயில் தான் இந்த ஃபேமஸ் கோயில். அதான் நாங்கள் போய் முதல் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இல்லை வடிவ கடதாசி பூ மரங்கள் இதுகள் எல்லாம் வச்சுருக்கணும். நாங்கள் விரைகளே ஓகே இருந்தது. அப்புறம் இப்போவா தான் இருந்தால் போல் டக்குண்டு மழை வாங்கிட்டுது. இது அந்த கோயிலுக்கு போய்க்க இல்லை இந்த உள்ளுக்க வந்தோன்னே இப்படி இதில் வச்சிருக்கணும். பூராண்டா கோயில் என்ற அர்த்தம். இவர் தான் இந்த நிரார்த்த ஆண்டு 16ஆம் நூற்றாண்டில் ஒரு இந்து முனிவர் ஒரு ஆள் அவர் தான் இந்த கோயிலை கட்டினாண்டும். அப்புறம் அவர் செத்தா பிறகு பாம்பை மறுபுறவி எடுத்து இந்த கோயிலை பாதுகாத்து வராருன்னு தான் இவர் சொல்லினோம். இங்கே இந்த பாம்புகள் இன்னும் அந்த கடல் பாம்பு எல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு பிறகு அதை பற்றி வேறு சொல்கிறேன். அதில் உள்ளுக்க டிக்கெட் எடுத்துக்கொண்டு அப்படியே நேரம் நடந்து போக இதுதான் இந்த வேண்ட கவன் கேட், அதாவது சொர்க்க வாசல்னு இப்படி ஒரு வாசலுக்குள்ள தான் உள்ளுக்க போகணும். இதுலேயும் இப்படி பெரிய சிலைகள் வச்சிருக்கணும். துவாரபாலகர் மாதிரி எங்களோட இந்தியா சிலோனில் இருக்கிற மாதிரி. இப்போ கொஞ்சம் மழை கொஞ்சம் பெருசாக பெய்யுது. இங்கே இந்த பாம்பு பாதுகாக்கிறபடியாக இப்படி எல்லா இடமும் இந்த பெரிய பாம்புன்ற இதுகள்லாம் இதில் பார்த்திங்கன்னா 2 பாம்பு 2 பக்கம் இருக்கிற மாதிரி வச்சிருக்கணும். அதோட வேறு சிலைகளும் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த லோ டை நேரம் பார்த்து தான் நாங்கள் ஒரு மத்தியானம் ஒரு 11 மணி போல் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா உள்ளுக்க போயிட்டுது. இந்த கல்லுகள் பாறைகள் எல்லாம் தெரியுது. இதுக்கால தான் நடந்து போகணும். இப்போ கொஞ்சம் மேலே குறைவாக இருக்குது, மழை கொஞ்சம் விட்டுட்டுது. அதோட இது கொஞ்சம் வழக்கும் கவனமாக தான் நடந்து வர வேணும். இங்கே மழையண்டா அந்த ரெயின் கோட் மாதிரி விற்கணும். $1 வரும். அதே வேணுமெண்டா நீங்கள் வேண்டலாம். நாங்கள் எல்லோரும் ஒரு ரெயின் கோட் வேண்டாங்க. பச்சை நீளம் அப்படி கலராக வைக்கணும். இது கொஞ்சம் பின்னேரத்துல எல்லாம் இது நிறைய தண்ணி ஃபுல்லாக அலைகளாக தான் இருக்கும். இதுக்கு கொஞ்சம் கரையில் இருந்து இந்த கல்லுகளுக்களால் அப்படியே நடந்து தான் அந்த கோயிலுக்கு போகணும். கோயில் ஒரு பெரிய ஒரு மேலே மாதிரி ஒரு கடலுக்கு நடுவில் அதில் தெரிகிறோம். அதெல்லாம் இதுதான் இந்த கோயில் இந்த வியூ சுற்றி அப்படியே அலை வந்து கொண்டு இருக்குது. இது இந்து சமுத்திரம், அதாவது இந்தியன் ஓசன் கடல் பக்கம். அதில் தெரிகிற அந்த கோயில், அதில் மேலே தான் அந்த அந்த கடவுள் இதுகள் இருக்குது. கீழே குகைகள் எல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே தான் பாம்பு இருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணிக்குள்ளால் நடந்தான் போகணும். இப்போ கொஞ்சம் மழை பெய்யுது. இது இப்படி இந்த முந்தி இலைகள் அரிச்சு தான் இது முந்தி கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும்.
அரிச்சரித்து அப்படி வந்துட்டு இதில் மேலே நல்ல பூக்கண்டுகள் கடுதாசி பூ மரங்கள் இதுகளெல்லாம் வச்சிருக்கணும். அப்புறம் வந்தீங்கன்னா இப்படி தண்ணி அரிச்சரித்து இப்படி குயல் மாதிரி இப்படி சின்ன சின்ன இதுகள் மாதிரி எல்லாம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இதில் தெரியுது இது முந்தி அப்படி ஒரு பாதை மாதிரி அங்கேருந்தே நடந்து வரக்கூடிய மாதிரி இருந்தது எந்த நேரமும். இப்போ வந்து நாங்கள் தனாலோட்டோன்ற ஒரு ஹிந்து டெம்பிள் கடலுக்குள்ளே இருக்குது, அதுக்கிட்ட நிற்கிறோம். இதில் வந்து சொல்லினா இதுக்குள்ள பாம்புகள் இருக்கான். அதான் இந்த கோயிலை காப்பாற்றுண்டு உண்மையாக நீங்கள் வேணுமெண்டா போய் இருக்கா விக்கிபீடியாவில் செக் பண்ணி பாருங்கோ. பக்கம் நல்ல வடிவாக இருக்குது. இன்றைக்கு நாங்கள் வரைக்கும் மழை. இந்த பாம்பு இருக்கிற வழியாகத்தான் இந்த இப்படி பாம்பு மாரி எல்லாம் சிலைகள் செய்து வச்சிருக்கணும். இதில் இந்த பாம்பு இருக்கிற ஹோலி ஸ்னேக்குண்டு இதுக்கான இந்த பார்த்திங்கன்னா இந்த பாம்பு அந்த கடல் பாம்பு அதில் இருக்குது. இந்த பாம்பை பிளாக் அண்ட் ஒயிட் பேண்டட் சீக்ரைட்ஸ் என்று சொல்கிறது. சரியான விஷமான பாம்பாம். இதை பார்த்திங்கன்னா இந்த பாம்புக்கு பூக்கள் எல்லாம் போட்டு தண்டிருக்கணும். இந்த பாம்பை பார்த்து என்றால் இதால் நன்மை வருமென்று பார்த்திங்கன்னா இதில் ஒரு இஞ்சத்தை ஐயர் மாதிரி ஒரு ஆள் இந்த பாம்பு பக்கத்தில் இருக்கிறார். இந்த பாம்புகள் அப்புறம் தண்ணி வந்தால் அப்புறம் தண்ணிக்குள்ளே போயிடும். அப்புறம் வந்து இதில் இருக்குமாம். பார்த்திங்கன்னா இதில் 3-4 பாம்பு இதுக்குள்ள இருக்குது. அந்த ஒரு பொந்து மாதிரி இது கடலுக்கு இந்த பாம்பு இப்படித்தான் மீன் மாதிரி தான் தெரியும். பார்த்துட்டு அப்புறம் அஞ்சால் நடந்து வந்தால் இதில் ஒரு ஹோலி வாட்டர் ஒரு சின்ன ஒரு பூவா மாதிரி இருக்குது. அதில் போய் அதில் 2 ஐயர் மாரி வேண்ட பாலி ஐயர் மாரி ஆக்கள் நிற்கணும். இதில் போய் அதை கும்பிட்டா இதுவும் நல்லதுன்னு சொல்லி எல்லோரும் வார டூரிஸ்ட் எல்லாம் அதில் போய் அதுக்கு ஒரு கொஞ்சம் பாலி காசை கொடுத்துட்டு இப்போ அந்த ஹோலி ஸ்ப்ரிங் வாட்டரை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அதில் இஞ்சத்தை ஐயர் மேரண்டு ஹோலி வாட்டரை தெளித்து புனித நீரை உங்களுக்கு தெளித்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. இங்கே கூடுதலை கோயில்களுக்கு போய்க்க சரம் மாதிரி கட்டி இப்படி தலையில் ஒரு தலைப்பா மாதிரி கட்டி கொண்டு தான் போகிறவ. இதில் பார்த்திங்கன்னா இதில் இந்த ஐயர் மாதிரி நிற்கிறவையெல்லாம் அப்படித்தான் தலைப்பாவும் கட்டி சரமம் தான் கட்டி இருக்கணும். அவை இந்த கோயிலுக்கு போய்க்க அப்படித்தான் அவை இந்த ட்ரெடிஷன். பொம்பளையாலும் இப்படி ஒரு துண்டு மாதிரி உள்ள கட்டி இப்படித்தான் இதில் நின்றவ. இது வந்து இந்த இடத்துல தண்ணி ஹோலி வாட்டர் வந்து கொண்டு இருக்கோம். அந்த தண்ணியை எடுத்து தான் நீங்கள் அதில் போய் கும்பிடைக்க உங்களுக்கு தெளித்து அப்படியே அரிசியில் பொட்டும் வச்சு காதில் ஒரு தேமா பூவும் வச்சு விடுவினோம். இதுக்குள்ளே குகை அதுக்குள்ளே தானே அந்த தண்ணி வருது. இதில் அப்படி ஒரு மேடை மாதிரி வச்சு இதில் தான் நிற்கணும். அதுக்கு நோமலை இஞ்சத்தை பாலி காசு அதில் கொஞ்சத்தை போட்டால் சரி. அதில் கொஞ்சம் வரைக்கும் நானும் சரம் கொண்டு இந்த பாலி சரம் கொண்டு வேண்டினான். அதைத்தான் இப்போ கட்டி கொண்டு கொஞ்சம் வந்திருக்கிறேன். காதில் இப்போ காதில் பூவும் வச்சு தண்ணியும் தெளித்து பொட்டும் வச்சிருக்கணும். ஸ்லோனில் சொல்கிற காதில் பூவண்டா ஒரு மாதிரி தான் சொல்கிறாரு. ஆனால் ஒரு புனித கோயிலண்டபடியாக ஓகே. கூடுதலாக இங்கே வந்த வெள்ளக்காரர் வெளிநாட்டு போகிற டூரிஸ்ட் எல்லோரும் காதில் பூத்தான் வச்சிருக்கணும். அதோட அரிசி பொட்டு இப்போ இந்த கோயில் மேலே நின்று பார்த்தா இப்படித்தான் இருக்கும். இது முந்தின காலத்தில் இப்படி கோயிலுக்கு அப்படியே ஃபுல்லாக போகக்கூடிய மாதிரி இருந்தது. அப்புறம் கடல் அரிச்சரித்து அந்த பாதை உடைஞ்சு கொட்டுன்ட்டு இப்போ 2-3 இப்படி மேலே மாரி இருக்குதுல பார்த்திங்கண்டா அதில் தான் இப்போ லோட்டாய்க்கு தான் நடந்து வரணும். இதுலேயும் அந்த கல்லில் அப்படி செதுக்கி இருக்கணும் சில மாதிரி பாம்பின் உருவம். இது தண்ணி அரிச்சரித்து அப்படியே இதாக போயிட்டுது. இது 16ஆம் நூற்றாண்டில் கட்டின கோயிலாம் என்றால் இப்போ இவ்வளவு காலம் ஆயிட்டுது கட்டி. கிட்டத்தட்ட 400 வருடம் இருக்கும் கட்டி. ஆனால் இன்னும் அந்த மேலே இதுகளெல்லாம் அப்படியே இருக்குது. இந்த சைட் தான் அப்படியே இலையை அரிச்சரித்து ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆக்கள் அப்படி இந்த தண்ணிக்கால் அப்படி கரையால் வந்து இதில் ஒரு கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் தண்ணி குறைவு, அதுக்காக தான் நடந்து வர வேணும். 1980ஆம் ஆண்டு ஜப்பான் கவர்மெண்ட் இவைக்கு நிறைய லோன் கடனை கொடுத்து அதில் தான் இந்த கோயிலை திருப்பி புனரமைச்சவன். ரெண்டாவது கடல் அரித்து இந்த எல்லாம் பாறைகள் எல்லாமே தண்டு கொஞ்சம் இப்போ வாரது டேஞ்சரஸாக இருந்தால் பிறகு ஃபுல்லாக திருப்பி எல்லாம் சேஃபாக வரக்கூடிய மாதிரி எல்லாம் திருப்பி செய்திருக்கணும். இப்போ பிரச்சனை இல்லை, பயப்படாமல் வந்து போகலாம். ஆனால் அவன் அந்த முதலையே தண்ணி கூட இருந்தாலும் உள்ளுக்க வர விட மாட்டோம். இல்லை ஒரு ரெட் பிளாக் மாதிரி போட்டுனோம், அதுக்கு இஞ்சால வேற இயலாது. நீங்கள் இந்த பாலிக்கு வந்து இந்த கோயிலுக்கு வர்றதுண்டா முதலேயே உங்களோட டிரைவர் அல்லது டூர் கைடை கேட்டு எத்தனை மணிக்கு லோட் ஆகின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே வரலாம்.
அல்லது நீங்கள் வந்து பிரயோசனம் இல்லை இந்த இப்படி வந்து தண்ணிக்கால வந்து இந்த கோயிலை போய் இப்படி பார்த்து கிட்ட போய் தண்டத்தான் ஒரு பார்க்க ஒரு வடிவாக இருக்கும். அதோட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இலைகள் கூட வரத்து வாங்குது. முதல்ல இருந்ததை விட இப்போ நாங்கள் வரைக்க இப்படி பெருசாக இலை இல்லை. இப்போ நல்ல இலை வருது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இனி திருப்பி ஹைட் ஆகி வந்துடும். இது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். இப்போ நாங்கள் திருச்செந்தூர் அது கடல் கரையோடு இருக்குது. அப்படி இது வந்து இப்படி கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள நடந்து போகிறது. நீங்கள் பாலிக்கு வந்தால் இதை வந்து ஈஸியாக வந்து பார்க்கலாம். இப்போ திருப்பி பழையபடி மழை கொஞ்சம் பெருசாக பெய்ய துவங்குது. இந்த தண்ணி வந்ததுன்னா இந்த மட்டுக்கு அந்த அதில் படி இருந்த அளவுக்கு தண்ணி வரும். அப்புறம் இதை பார்த்துட்டு அப்புறம் இதுக்கால அப்படியே அங்கால நடந்து போனால் இன்னொரு சின்ன கோயிலும் அந்த கடலுக்குள்ளே இருக்குது. ஆனால் அது அந்த கல்லுடைய இல்லை. இப்படி போகிற வழியில் இப்படி நிறைய சொர்க்க வாசலில் இந்த கரன் கேட் மாரி எல்லாம் செய்து வச்சிருக்கணும். அப்புறம் அதுக்கு முன்னால் இப்படி காவல் சிலைகள் அப்படி இருக்குது. இது அடுத்த கோயில் இந்த பெனாலோட்டுக்கு பக்கத்தில். இதெல்லாம் இப்படியெல்லாம் முன்னுக்கு வேந்ததுகளுக்கு எல்லாம் சில மாரி எல்லாம் போட்டு குடைகள் எல்லாம் வச்சு வேண்ட இந்து சமயம் ஒரு கொஞ்சம் வித்தியாசமானது. இப்படி இங்கே நிறைய இப்படி இந்த ஹெவன் கேட் மாதிரி நிறைய இருக்குது. அதோட இதுதான் இந்த கடல் கோயிலுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு மியூசியம் மாதிரி செய்து இப்படி செய்தெல்லாம் வச்சிக்கணும். இப்படி இந்த அங்காளி பக்கத்தில் அப்படியே இருந்து இஞ்சால வந்தீங்களென்றால் இதில் இன்னொன்று இருக்குது. இதுவும் எனி டைம் உடைஞ்சு விழலாமாம். அதுக்குள்ளே நிறைய இளநீர் கடைகள் சுவினியர் கடைகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் இதில் இளநீர் கடைக்கு வந்து இளநீர் வேண்டி கொண்டிருக்கிறோம். எத்த இளநீர் வந்து கொஞ்சம் வித்தியாசம். அந்த செவ்வளநீர் மாதிரியில் அப்படி அந்த க்ரீன் கலர் அல்லது இப்படி பெரிய தேங்காய் மாதிரி தான் இருக்கும். பாலியில் எப்போ மழை பெய்யும்னு சொல்லலாது. இருந்தால் போல் மழை பெய்யும், இருந்தால் போல் வெயில் அரைக்குது. இப்போ 2-3 நேரம் நல்ல வெயில் அரைச்சிது. அப்புறம் பார்த்தா மழை பெய்யுது. அப்புறம் இப்போ மழை விட்டுட்டுது. பட் இதில் வந்து இந்த இதில் சாப்பாடும் நீங்கள் விருப்பம்ண்டா வேண்ட பாலனீஸ் சாப்பாடும் அந்த இதில் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். இதை பார்த்துட்டு அப்புறம் அப்படி ஏதாவது நடந்து வந்தீங்கன்னா இங்கே வந்து அந்த ஃபேமஸ் லூவாக் கோப்பியண்டு இதான் இங்கே ஃபேமஸ் வேண்ட. அதாவது இந்த லூவாக்கன்றதை மெரநாய் என்று சொல்கிறது. இதுதான் அந்த லூவாக் மெரநாய் இங்கே பாலியில் இருக்கிறது. இது வந்து இந்த கோப்பி பழங்களை சாப்பிட்டுட்டு அப்புறம் அதில் இருந்து வர அந்த புழுக்கைகளை எடுத்துத்தான் அப்புறம் அதை ரோஸ்ட் பண்ணி கழுவியெல்லாம் க்ளீன் பண்ணி ரோஸ்ட் பண்ணி அப்புறம் அதில் தானே இந்த கோப்பி செய்கிறது. இதுதான் இந்த மெரநாய் லூவாக்கண்டு வேண்ட இதில் சொல்கிறது. இதில் பார்த்திங்கன்னா இந்த பழங்கள் கோப்பி பழங்களை சாப்பிடுது. இதவே கூட்டுக்களை வளர்த்து இந்த கோப்பிகளை கொடுக்குற. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இந்த லூவாக் பூவண்டது இந்த புழுக்கைகள் அப்புறம் அதை க்ளீன் பண்ணி அதை அப்புறம் வறுத்து அப்புறம் அங்கால மெட்டலில் இருக்கிற அந்த மாதிரி வெறும் கோப்பி அப்புறம் அதில் வித்தியாசமான ஃப்ளேவரில் கோப்பி செய்கிறது. சரியான விலையும் ஃபேமஸும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அமர்த்தி லைக் பண்ணிங்கன்னா போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் உடனுக்குடனே பார்க்கலாம்.